நாட்டுச்சாளம் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை வீதிகளில் மீண்டும் குப்பை தொட்டிகள். சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் ஒப்பந்த நிறுவனத்தின் செயல்பாடு மேம்படாவிட்டால் மீண்டும் குப்பை தொட்டிகள் வைக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் ரவி தேஜா தெரிவித்துள்ளார் என தகவல். மேலும் கேரளா பாணியில் வீடுகளுக்கு QR கோடு ஒட்டி ஆன்லைன் மூலம் கண்காணிக்கும் புதிய தொழில்நுட்பத்தையும் மாநகராட்சி பரிசீலித்து வருகிறது. ஜூலை 1 முதல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் செல்போன் தடை தீவிரமாக அமல்படுத்தப்பட உள்ளது. பக்தர்களின் வசதிக்காக கோவில் வளாகத்தில் செல்போன் பாதுகாப்பு வைப்பகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நீதிமன்ற உத்தரவின்படி செல்போன் தடை முழுமையாக நடைமுறைப்படுத்த உள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. அமெரிக்காவை அச்சுறுத்தும் ஹீட் டோம். பிரான்ஸ், இங்கிலாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட ஹீட் டோம் நிகழ்வால் வரலாறு காணாத வெப்பம் பதிவாகி வரும் நிலையில் அமெரிக்காவின் கிழக்கு மாகாணங்களில் வரும் வாரம் ஹீட் டோம் தாக்க வாய்ப்பு. இதனால் வெப்பம் மற்றும் ஈரப்பத அலை கடுமையாக தாக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் அறிவிப்பு. மாணவர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டையில் ஜாதி சான்றிதழ் எப்போதும் இணைக்கப் போவதில்லை. பள்ளியில் ஜாதி சான்றிதழ் கொடுத்துவிட்ட பிறகு அது தேவையில்லை. பெட் குரூப், ஆதார் ஆவணங்கள் மட்டுமே அந்த அடையாள அட்டையில் இருக்கும். மாணவர்களுக்கு வழங்கப்படவிருக்கும் அடையாள அட்டையில் ஜாதி பெயர் இடம்பெறும் என்று எதிர்க்கட்சிகள், இந்து அமைப்புகள் கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். கோவை சாய்பாபா காலனி சந்திப்பில் 75 கோடி மதிப்பிலான 1.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் ஜூலை 7ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. தொடர் தாமதத்தால் அப்பகுதியில் நிலவி வந்த போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமைச்சர் சம்பத்குமார் ஆய்வுக்கு பின் பணிகள் வேகம் எடுத்துள்ளன. இணைப்பு பகுதி கான்கிரீட் மற்றும் தார் சாலை பணிகள் இந்த வாரத்திற்குள் நிறைவடைந்து பாலம் முழுமையாக திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வங்கதேசத்தில் கடும் பீதி. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்ட நபர்கள் பலர் மர்மமான முறையில் இறந்து வருகின்றனர். பாகிஸ்தானை தொடர்ந்து வங்கதேசத்திலும் அன்னோன் மேன் களம் இறங்கியிருப்பதாக வங்கதேசத்தில் பலர் வீட்டிற்குள் முடங்கியிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.